வணக்கம். இன்றைய தலைப்பு செய்திகள். தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் முதல்வர் பதவிக்கான பதவி உயர்வு பட்டியல் தயாரித்து 4 வாரங்களில் முதல்வர்களை நியமிக்க வேண்டும். தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. BIS தரச்சான்று பெற்ற தலைக்கவசங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். நுகர்வோருக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். ரிதன்யாவின் ஆடியோ சாட்சியங்களை எந்த கொம்பனாலும் உடைக்க முடியாது. தற்கொலை செய்து கொண்ட ரிதன்யாவின் வீட்டுக்கு சென்று குடும்பத்தினருக்கு பொன்மாணிக்கவேல் ஆறுதல். சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழப்பு, 5 பேர் காயம். வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ஆயுர்வேதம் உள்ளிட்ட அனைத்து மருந்துகளுக்கும் இறக்குமதி உரிமம் பெறுவது கட்டாயம். சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவு. போலீசார் தாக்கியதில் உயிரிழந்த மடப்புரம் அஜித்குமார் குடும்பத்தினரை சந்தித்து பன்னீர்செல்வம் ஆறுதல். அஜித்குமார் கொலை வழக்கில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட டிஎஸ்பியிடம் மதுரை மாவட்ட நீதிபதி விசாரணை. அஜித்குமார் கொலை வழக்கில் நிகிதாவை விசாரிக்க வேண்டும். திருப்புவனத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா வலியுறுத்தல். தவிக ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் தற்காலிகமாக விலகல். தமிழகத்துக்கும் செய்து வரும் துரோகத்துக்கு பாஜக பரிகாரம் தேட வேண்டும். சமூக வலைதள பக்கத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். பள்ளி, கல்லூரிகளில் ஆசிரியர்களை நியமிக்காமல் கல்வித்துறையை திமுக அரசு சீரழிக்கிறது. நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. சட்டப்பேரவை தேர்தலில் 200 இடங்களில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். செல்வப் பெருந்தகை பேட்டி. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின்னிதழை படியுங்கள். நன்றி.